அவள்தாங்க கிளம்ப போகிறேன். சரியான பனி பொழியுது. காசிமேடு மீன் மார்க்கெட் எடுத்தாச்சு. என்னென்ன எடுத்துன்னு பார்த்துடலாம். கானாங்கத்தா, சங்கரா, பாறை, கூலி, சீலா, செம்ம குவாலிட்டி எடுக்குவாங்க. சூப்பர் சீலா. அதுக்கப்புறம் வந்து முனியாங்கிழ்ச்சை, கண்ணங்குழிச்சாலை, முனியாங்கிழ்ச்சை. அதுக்கப்புறம் வரிப்பாறை. அதுக்கப்புறம் வந்து இதான் ஹைலைட்டு, கிழங்கா, வெள்ளை கிழங்கா, கிழங்கான். ஓகே, இவ்வளோதான் இன்னைக்கு. நிறைய பேர் என்னன்னா, ஏன் ஐஸ் போடுறீங்க, ஐஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஐஸ் போடாமல் எப்படி? நான் என்ன கடையில் விற்கிறேன், தெருவாக எடுத்துகிட்டு போனோம். ஐஸ் போடாமல் எப்படி விற்க முடியும் சொல்லுங்கள்? ஐஸ் போடாமல் விற்றா சீக்கிரம் விற்கணும். ஐஸ் போடாமல் பொறுமையாக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வியாபாரம் முடிக்க மதியானத்துக்கு மேலே ஆயிடுது எனக்கு. அப்போ நம்ம ஐஸ் தானே போட்டுக்கணும், எடுத்து போனா நல்லாயிருக்கும் மீன். பாருங்க, ஐஸ் போட்டால் அது வேடி ஜம்முன்னு இருக்கும். விற்றுமா விற்றுமா. ஓகே, தேவையில்லாமல் வாங்கிக்கோங்க. அதை பாருங்கள், போட்டை கழுவிட்டாங்க. வேலை முடிச்சுன்னா போட்டை கழுவிடுவாங்க. அதான் மீன். ஓகே, கிளம்புறேன். தேவையில்லாங்க எல்லாம் வாங்கிக்கோங்க.